ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப்பு 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி, புதினா இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. மினிமம் இது 1 ஹவராவது ஊறினாதாங்க நல்லா சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ சிக்கன் 65க்காக நான் ப்ரீ மிக்ஸ் எடுத்திருக்கேங்க. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 300 கிராம்ஸ் சிக்கன் வச்சுருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஊற வச்சிடலாங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தொக்கு பண்ணலாங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது கூட கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் இது பொரிய விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இதுக்கு நடுவில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இது கூட நான் ஒரு 5 கத்திரிக்காவை 4 வெட்டி இது கூட சேர்த்துக்கிறேங்க. வதக்கி விட்டுடலாம். நல்லா சுருள வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு 50% கத்திரிக்காய் வேகட்டும். வெந்த உடனே புளி கரைச்சி வச்சுருக்கீங்க, அதை ஊற்றிக்கிறேங்க கொஞ்சமாக. எல்லாம் மூடி போட்டு இதை நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டுங்க. இந்த புளி தண்ணியோட சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம எள்ளும் வேர்க்கடலை பொடியும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா திக்காக தொக்கு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கிறேங்க. இது கூட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் விதையே இல்லாமல் தக்காளி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெங்காயம், குக்கும்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது கூட எண்ணெய் ஊற்றி ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். சாஃப்டாக ஓட்டணும். வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாகி வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா முழுசாகவே அப்படியே போட்டுக்கலாங்க. வதக்கி விடலாங்க. இது கூட தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன்ல இருந்து விடுற தண்ணியே போதுங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம 90% வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 பீஸ் பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிச்சிருச்சு. இது கூட ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இது உள்ள சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 90% வெந்தாலே போதுங்க. வெந்த உடனே நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும்.
சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இதுல இருக்க தண்ணியும் நல்லா சுண்டிருச்சுங்க. இப்ப நம்ம வடிச்சு வச்ச சாதத்த இதுல லேயர் பண்ணிரலாங்க. இது கூட நானு கொத்தமல்லி, புதினா, லெமன், பச்சை மிளகா, விதை இல்லாத தக்காளிய மேல தூவி தம்முக்கு வைக்க போறேங்க. பச்சை மிளகாவ ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. லெமன் ஸ்லைஸ். இப்போ நான் 1/4 கப்பு பால்ல குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கேங்க. இது போட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிரலாம். இத நம்ம 15 நிமிஷம் தம்முல வச்சிரலாங்க. இப்ப சிக்கன் 65 பொரிக்கலாம். நான் இதுக்கு ஊற வச்சிருந்த சிக்கன்ல ஒரு சூடான ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுல ஒரு சிக்கன் துண்டுகளா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். சிக்கன் ஃப்ரை ஆகி எடுத்தாச்சுங்க. இப்போ பிரியாணிய பார்க்கலாம். தம்ல வச்சிருக்க பிரியாணிய பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மணமா சூப்பரா தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இத நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. பிளேட்டிங் பண்ணிரலாங்க. சுட சுட சிக்கன் தம் பிரியாணிங்க. அதுக்கப்புறம் இது கூட சிக்கன் 65, பாயில்டு எக்கு, கத்திரிக்காய் தொக்கு, குக்கும்பர் ரைத்தா. இந்த லஞ்ச் மெனுவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் சண்டே சமையலில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.